நரனிலிருந்து நாராயணன் ஆவே உன்னாலே கல்லில் இருந்து தங்கம் ஆனே கல்லில் இருந்து தங்கம் ஆனேன் யாரா வைரமே உன்னாலே நரனிலிருந்து நாராயணன் ஆவே தந்தையே உன்னாலே. ஜோதி என்றே உணர்த்த வந்தே சகல சக்திகள் தந்தாயே ஞான முரளி தினமும் சொல்லி கல்மனதை கரைத்தாய் உன்னை தவிர எனக்கு யாரும் தவிர எனக்கு யாரும் இல்லை இந்த உலகிலே கல்லில் இருந்து தங்கம் ஆனேன் யாரா வைரமே உன்னாலே. கல்பமாய் சங்கமயுகத்தில் உலகை மாற்றம் செய்தாயே கானல் நீரை கங்கையாக்க ஞானக்கடல் நீ வந்தாயே பாவமெல்லாம் அஸ்பமாகவே வந்தாய் பிரம்மா உடல் மீதே கல்லில் இருந்து தங்கம் ஆனேன் யாரா வைரமே உன்னாலே. ராஜயோகத்தை கற்று தந்த யோகேஸ்வர சிவன் நீதானே பரந்த மனதை எனக்கு தந்தே ஸ்வர்க்கம் படைத்திட வைத்தாயே எதை இங்கே நான் அடைய வேண்டும் அதை அடைந்தே உன்னாலே கல்லில் இருந்து தங்கம் ஆனேன் யாரா வைரமே உன்னாலே நரனிலிருந்து நாராயணன் ஆவே உன்னாலே உன்னாலே.
இன்றைய முரளி 14/11/2025. பாப்தாதா மதுவன். சாரம்சம் பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, அதிமேலான அந்தஸ்தை கோருவதற்கு நினைவு யாத்திரையில் நினைவு யாத்திரையில் போதை உற்றிருக்கு. இது ஆன்மீக பாபா சொல்றாரு தூக்கு மேடையாகும். உங்களின் புத்தி உங்கள் வீட்டுடன் கட்டப்பட்டிருக்க வேண்டும். கேள்வி: இந்த ஞானத்தை கிரகிக்க முடியாத புத்தியை கொண்டவர்களின் அறிகுறி என்ன? பதில்: அவர்கள் அற்ப விடயங்களுக்கும் குழப்பம் அடைகின்றார்கள். ஒருவரால் எந்த அளவுக்கு அதிகமாக தனது புத்தியில் இந்த ஞானத்தை கிரகிக்க முடிகின்றதோ அந்த அளவிற்கு அதிக சந்தோஷத்தை அவர் அனுபவம் செய்வார். உலகம் இப்பொழுது கீழிறங்கி செல்ல வேண்டும். அதன் மூலம் இழப்பே ஏற்படும் என்பதை உங்கள் புத்தி அறியும் போது நீங்கள் ஒரு பொழுதும் குழப்பம் அடைய மாட்டீர்கள். நீங்கள் சதா சந்தோஷமாக இருப்பீர்கள். ஏன்னா ஆத்மாவில் சக்தி இல்லை இல்லையா? ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கிருந்து இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகிறார். கடவுள் அதிமேலானவர் என அழைக்கப்படுகிறார் என்பதை குழந்தையாக நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். ஆத்மாக்களின் புத்தி நியோகம் எங்க போகணும்? வீட்டிற்கு செல்ல வேண்டும். எவ்வாறாயினும் இதை அறிந்துள்ள புத்தி கொண்ட எந்த ஒரு மனிதருமே உலகில் இல்லை. சந்நியாசிகள் கூட பிரம்ம தத்துவத்தை தங்கள் வீடாக கருதுவதில்லை. ஏன்? தாங்கள் பிரம்ம தத்துவுடன் இரண்டர கலக்க விரும்புவதாக அவர்கள் கூறுகின்றனர். வீடாக இருந்தா அவங்க வேற வீடு வேறன்னு புரிஞ்சிடுவாங்க இல்லையா? தாங்கள் பிரம்ம தத்துவத்துடன் இரண்டரை கலக்க விரும்புவதாக அவர்கள். எனவே அது அவர்களை பொறுத்தவரை அவர்கள் வீடாக இருக்க முடியாது. ஒருவர் ஒரு வீட்டிலே வசிக்கின்றார். குழந்தையாகி உங்களின் புத்தி அங்கே இருக்க வேண்டும். ஒருவர் எப்படி இருக்கணும்? உங்களுடைய புத்தி ஒருவர் தூக்கு மேடையில் தொங்குவதை போன்று நீங்களும் இப்பொழுது ஆன்மீக தூக்கு மேடையில் ஏறுகின்றீர்கள். அதிமேலான தந்தை வந்து உங்களை அதிமேலான வீட்டுக்கு அழைத்து செல்கின்றார் என்பதை உள்ளார்த்தமாக நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். அதிமேலான பாபா எங்களை அதிமேலான அந்தஸ்தை கோர வைக்கின்றார். ராவண ராஜ்யத்தில் அனைவரும் எப்படி இருக்கிறாங்க? சீரழிந்தவர்களாக உள்ளனர். அம்மக்கள் மேன்மையானவர்கள், இவர்களோ சீரழிந்தவர்கள். அவர்கள் தாங்கள் அதி உயர்ந்தவர்களாக இருப்பது பற்றி அறிந்திருக்கவில்லை. யாரு? சத்தியுகத்தில் இருக்கிறவங்க இல்லையா? அதிமேலானவர்கள். அவங்களுக்கு தெரியுமா நாங்க அதிமேலானவர்னு? அதி உயர்ந்தவர்களாக இருந்தவர்களும் அதி தாழ்ந்த நிலையில் இருப்பவர்கள் பற்றி எதையும் அறியார்கள். ஒரே ஒரு கடவுள் மாத்திரமே அதிமேலானவர் என அழைக்கப்படுகிறார் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். இந்த வேறுபாடெல்லாம் இங்கதான் சங்கமிகத்துல நமக்கு எல்லாம் தெரியும். உங்களின் புத்தி மேல் நோக்கி செல்கின்றது. அவர் பரந்தாமவாசி ஆவார். ஆத்மாக்களை நாங்களும் அவ்விடத்து வாசிகளே என்பதை எவரும் புரிந்து கொள்வதில்லை. நாங்கள் எங்களின் பாகத்தை நடிப்பதற்காக இங்கு வருகின்றோம். இது எவரது எண்ணங்களிலும் புகுவதில்லை. அவர்கள் தங்களின் சொந்த வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டுள்ளனர். தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்துகின்றார்.
நீங்கள் நினைவு யாத்திரையின் போதையுற்றிருக்கும் போதே அதிமேலானவர்கள் ஆகுவீர்கள். நினைவின் மூலமே நீங்கள் அதி உயர்ந்ததோர் அந்தஸ்தை கோர வேண்டும். உங்களுக்கு கற்பிக்கப்படுகின்ற ஞானத்தை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சிறு குழந்தைகளால் கூட அதை கூற முடியும். எவ்வாறாயினும் குழந்தைகள் யோகம் என்னும் விடயம் பற்றி புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஞானத்தை சொன்னா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? நல்லா சொல்லுவாங்க இல்லையா? ஆனா யோகம் செய்யணும்னு சொல்லும்போது என்ன ஆகும்? அவங்க நினைக்கிற மாதிரி யோகம் செய்ய மாட்டாங்க. பல குழந்தைகளால் நினைவு யாத்திரையை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாதுள்ளது. நாங்கள் மிக உயரத்திற்கு செல்கின்றோம். அசரீர உலகம், சூக்ஷ்ம உலகம், பௌதிக உலகம் என்பன உள்ளன. பஞ்ச தத்துவங்களும் எங்க இருக்குது? இங்கேயே உள்ளது. அவை சூக்ஷ்ம லோகத்திலோ அல்லது அசரீர உலகிலோ இருப்பதில்லை. தந்தை மாத்திரமே இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். இதனாலே அவர் ஞானக்கடல் என அழைக்கப்படுகின்றார். பல சமய நூல்களை கற்பதே ஞானம் என மக்கள் நம்புகின்றனர் இல்லையா? நிறைய படிச்சிருக்கேன்னா சாஸ்திரங்கள் அதை ஞானம் நினைக்கிறாங்க. அவர்கள் அதிக அளவு பணம் சம்பாதிக்கின்றார்கள். அதை வச்சு சமய நூல்களை கற்பவர்கள் அதிக மரியாதையை பெறுகின்றனர். எவ்வாறாயினும் அதில் மகத்துவம் கிடையாது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். ஒரே ஒரு கடவுள் மாத்திரமே அதிமேலானவராவார். அவர் மூலம் நாங்கள் அதிமேலான சொர்க்கத்தை ஆட்சி புரிபவர்கள் ஆகுகின்றோம். சொர்க்கம் என்றால் என்ன? நரகம் என்றால் என்ன? 84 பிரிவு சக்கரம் எவ்வாறு சொல்கின்றது? உங்களை தவிர உலகில் உள்ள வேறு எவரும் இதை அறிய மாட்டார்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் சொன்னா? இவை அனைத்தும் கற்பனையே என அவர்கள் கூறுகின்றனர். அம்மக்கள் ஏன் அப்படி சொல்றாங்க? அம்மக்கள் இக்குலத்திற்கு உரியவர்கள் அல்லர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மனம் தளரக்கூடாது. அது அவர்களின் பாகங்களில் இல்லை என்பதும், எனவே அவர்களால் எதையும் புரிந்து கொள்ள முடியாது என்பதையும் புரிந்து கொள்ளப்படுகிறது. குழந்தைகளாக நீங்கள் இப்பொழுது என்ன பண்ணணும்? தலை நிமிர்ந்து நிற்கின்றீர்கள். நீங்கள் அதி உயர்ந்த உலகில் உள்ளபோது அதி தாழ்ந்த உலகை பற்றி அறிந்திருக்க மாட்டீர்கள். நான் தேவி, நான் தேவர், சொர்க்கத்தில் இருக்கேன், சத்தியுகத்தில் இருக்கேன் தெரியுமா? அதி தாழ்ந்த உலகில் உள்ளவர்கள் அதி உயர்ந்த உலகத்தை பற்றி அறிந்திருக்க மாட்டார்கள். அது சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. வெளிநாட்டில் உள்ளவர்களால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது விட்டாலும் அவர்கள் சொர்க்கம், வைகுந்தம் போன்ற பெயர்களை குறிப்பிடுகின்றனர். இஸ்லாமியர்கள் பகிஸ்த், அதாவது சொர்க்கம் என்று பேசுகின்றனர். அல்லாவின் பூந்தோட்டம் சொல்றாங்க. எனினும் தாங்கள் எவ்வாறு அங்கு செல்லலாம் என்பதை அவர்கள் அறியாதுள்ளனர். நீங்கள் இப்பொழுது அதிக புரிந்துணர்வை பெற்றுள்ளீர்கள். அதிக புரிந்துணர்வுனா என்ன? சொர்க்கம்னு தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா சொர்க்கம் எங்க இருக்குது? சூக்ஷ்மவாதத்துல இருக்குதா? மேல சிவலோகத்துல இருக்குதா? எங்க இருக்குது? சொர்க்கத்துல இருந்தவங்க கூட அசுரர்கள் தேவர்களும் ஒன்னா இருந்தாங்களா? எத்தனை இருக்கு பக்தியில். அங்க ஆயுள் எப்படி இருந்தது? வாழ்க்கை எப்படி இருந்தது? அதிமேலான தந்தை எங்களுக்கு அதிக அளவில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்நாடகம் ஒரு அற்புதமான முறையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நாடகத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் என்னன்னு சொல்லுவாங்க?
என்னன்னு சொல்லுவாங்க புரிந்து கொள்ள? முன்னாடியே சொன்னார்ல பாபா, அஹ், புரிந்து கொள்ளாதவர்கள் இது வெறும் கற்பனை என கூறுகின்றனர். இது தூய்மையற்ற உலகம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். இதனாலே மக்கள் அழைக்கின்றனர், ஓ தூய்மையாக்குவரை வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார்? 5000 வருடங்களுக்கு ஒரு முறை வரலாறு மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது. பழைய உலகம் புதியதாக வேண்டும். இதனாலேயே எப்படி ஆகும்? நான் வர வேண்டும். நான் ஒவ்வொரு சக்கரத்திலும் வந்து குழந்தைகளை உங்களை அதிமேலானவராக்குகிறேன். தூய்மையானவர்கள் அதி உயர்ந்தவர்கள் என்றும் தூய்மையற்றவர்கள் அதி தாழ்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகின்றனர். இவ்வுலகம் புதியதாகவும் தூய்மையாகவும் இருந்தது. அது இப்பொழுது தூய்மையற்றதாக உள்ளது. நீங்களும் விடயங்களை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? வரிசை கிரமமாகவே புரிந்து கொள்கின்றீர்கள். தங்களின் புத்திகளில் விடயங்களை கொண்டிருப்பவர்களால் எப்படி இருக்க முடியும்? சதா சந்தோஷமாக இருக்க முடியும். இது அவர்கள் புத்திகள் இல்லாவிட்டால், எவராவது எதையாவது கூறினாலோ அல்லது ஏதாவது இழப்பு ஏற்பட்டாலோ அவர்கள் குழப்பம் அடைகின்றனர். பாபா கூறுகிறார், இச்சீரழிந்த உலகம் இப்பொழுது முடிவடைய வேண்டும். அதனாலதான் இதெல்லாம் நடக்குதுன்றது நல்லா புரிஞ்சிருக்கவங்ககிட்ட துக்கப்பட மாட்டாங்க. இது பழைய உலகமாகும். மக்கள் மிகவும் சீரழிந்தவர்கள் ஆகுகின்றனர். எவ்வாறாயினும் எவருமே தங்களை மிகவும் என்ன நினைக்கிறது இல்ல, சீரழிந்தவர்களாக கருதுவதில்லை. பக்தர்கள் எப்பொழுதும் தலை வணங்குகின்றனர். நீங்கள் சீரழிந்த எவரும் தலை வணங்குவதே இல்லை. நீங்கள் சீரழிந்த எவருக்கும் தலை வணங்குவதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம சாது சன்னியாசிகளுக்கோ கோயிலுக்கோ எதுனாலும் சரி இல்லையா, தலை வணங்குவதில்லை. மரியாதையை கொடுக்கிறோம். நீங்கள் தூய்மையான ஒருவருக்கு தலை வணங்குகின்றீர்கள். நீங்கள் சத்தியுகத்தில் ஒருபொழுதும் அவ்வாறு செய்ய மாட்டீர்கள். பக்தர்கள் மாத்திரமே அவ்வாறு செய்கின்றனர். தந்தை உங்களை தலை குனிந்து நடக்குமாறு ஒருபொழுதும் கூறுவதில்லை. இல்லை, இது ஒரு கல்வியாகும் இல்லையா? நீங்கள் இறைத்தந்தையின் பல்கலைக்கழகத்தில் கற்கின்றீர்கள். எனவே நீங்கள் அதிக அளவு போதை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் பல்கலைக்கழகத்தில் உள்ள பொழுது போதையை அனுபவம் செய்வதாகவும் வீட்டிற்கு சென்றதும் அந்த போதை இல்லாமல் போய்விடுவதாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் வீட்டிலும் இந்த போதையை கொண்டிருக்க வேண்டும். இங்கு சிவபாபா உங்களுக்கு கற்பிக்கிறார் என்பதை குழந்தையாக நீங்கள் அறிவீர்கள். அவர் கூறுகிறார், என்ன கூறுகிறார்? இவர் கூறுகிறார், எவர் கூறுகிறார்? என்ன கூறுகிறார்? நான் ஞானக்கடல் அல்ல, இந்த பாபா ஞானக்கடல் அல்ல. இது யார் சொல்றது? நதிகள் கடலில் இருந்தே தோன்றுகின்றன. ஒரே ஒரு கடலே உள்ளது. பிரம்மபுத்திரா நதியே மிகப்பெரிய நதியாகும். பெரிய நீராவி கப்பல்கள் பல கடலுக்குள் பிரவேசிக்கின்றன. ஏனைய இடங்களிலும் கூட பல நதிகள் உள்ளன. இங்கு மாத்திரமே அவர்கள் தூய்மையாக்கும் கங்கைகளை பற்றி பேசுகின்றனர். வெளிநாடுகளில் உள்ள நதிகள் எதையும் பற்றி அவர்கள் ஒரு பொழுதும் இவ்வாறு கூறுவதில்லை. நதிகளே தூய்மையாக்குவையாக இருந்தால் அடுத்தது என்ன கேள்வி வரும்? ஒரு குருவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை என்ன? மக்கள் நதிகளுக்கும் ஏரிகளுக்கும் அதிக அளவில் அலைந்து திரிகின்றனர். சில இடங்களில் ஏரிகள் மிகவும் அழுக்காக உள்ளன. ஆம், ஒரு டைம் ஐயப்பன் கோயில் அங்கே மேலே இருக்கேன். பஸ் எல்லாம் முடிச்சுட்டு மேலே போனோம். அது ஏதோ நாங்கள் நேரத்தில் ஒரு 10 நாள் நடத்திருக்கிறாங்க, இயர்லி ஒன்ஸ். போனால் அந்த நதி அந்த சரி குளத்துல குளிப்போன்னு போனால் வெறும் பாசமாக வெறும் அழுக்கு, குளிக்கவே முடியாத மாதிரி இருக்குது. அதை கேட்கவே வேண்டாம். அவர்கள் அங்குள்ள சேற்றை எடுத்து தங்கள் மீது பூசிக்கொள்கின்றனர். அது வேற, தூய்மையாக்குறது அல்ல அது. இவை அனைத்தும் கீழிறங்குவதற்கான வழிகளே என்பது இப்பொழுது உங்கள் புத்திகளில் புகுந்து உள்ளது.
அம்மக்கள் அதிக அன்புடன் அங்கு செல்கின்றார்கள். இந்த ஞானத்தால் உங்கள் கண்கள் திறந்துள்ளன என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். உங்களின் மூன்றாவது ஞானக்கல் இப்பொழுது திறந்துள்ளது. ஆத்மா மூன்றாவது கண்ணை பெற்றுள்ள பொழுது அவர் என்னாகிறாரு? இருகாலதரிசி என அழைக்கப்படுகிறார். ஆத்மாவிடம் வேற என்ன இருக்குது? முக்காலங்களினிதம் ஞானம் உள்ளது. ஒரு ஆத்மா ஒரு புள்ளி ஆவார். எவ்வாறு நீங்கள் ஒரு ஆத்மாவை கண்களுடன் காட்ட முடியும்? ஆத்மாவுக்கு கண்ணு காட்ட முடியும். ஆத்மா கண்ணு எது? மனக்கண்ணில். இவ்வினைகள் அனைத்தும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் மூன்றாவது ஞானக்கண்ணை கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்றாங்க? உங்களுக்கு பேர் என்ன? திரிகாலதரிசியாகவும் திரிலோகநாதராகவும் ஆகுகின்றீர்கள். நீங்கள் நாஸ்திகர்கள் இருந்து ஆஸ்திகளாக ஆகுகின்றீர்கள். முன்னர் நீங்கள் படைப்பவரையோ அல்லது படைப்பின் ஆரம்பதி இறுதியோ அறிந்திருக்கவில்லை. படைப்பின் ஆரம்பதி இறுதியை நீங்கள் தந்தையிடமிருந்து அறிந்து கொள்வதால் நீங்கள் இப்பொழுது இந்த ஞானம் என்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். வரலாறும் புவியியலும் அத்துடன் கணக்கியலும் உள்ளன. அச்சா, நீ சொல்றார் வரலாறும் புவியியலும் கணக்கியலும் உள்ளன. அச்சா, ஒரு குழந்தை திறமைசாலியாக இருந்தால் எதுக்காக இந்த கணக்கியலும் உள்ளதுன்னு சொல்றாரு? இருந்தால் நாங்கள் எத்தனை பிறவிகள் எடுக்கிறோம் என்பதையும் அதற்கேற்ப ஏனைய சமயத்தவர்கள் எத்தனை பிறவிகளை எடுக்கிறார்கள் என்பதையும் கணக்கிட்டு பார்க்க முடியும். எவ்வாறாயினும் தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார்? இவ்விடயங்களிட்டு உங்கள் மண்டையை உடைக்காதீர்கள், உங்கள் நேரம் வீணாக்கப்பட்டு விடும். இங்கு நீங்கள் அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். அவ்விடயங்களை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. நீங்கள் எவருமே அறிந்திராத படைப்பவரான தந்தை இனம் காண செய்கின்றீர்கள். சீபாபா பாரதத்தில் மாத்திரமே வருகிறார். அவர் நிச்சயமாக வந்து சிலவற்றை செய்கிறார். இதனாலேயே செஞ்சதுனால என்ன அடையாளம்? எல்லாம் அவர் செஞ்சிருக்கிறார் அடையாளம். இதனாலே அவர்கள் அவரின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர். காந்தியும் ஏனைய புனிதர்கள் வந்து சென்றதால் அவர்கள் முத்திரைகளை உருவாக்கி உள்ளார்கள். அவர்கள் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்திற்கான முத்திரைகளையும் உருவாக்குகின்றனர். நீங்கள் பாண்டவ அரசாங்கத்திற்கு சொந்தமாக என்ற போதை இப்பொழுது கொண்டுள்ளீர்கள். அரசாங்கத்தை பேசிட்டு இந்த அரசாங்கம் அப்படிங்கிறார். இது சர்வசக்திவான் பாபாவின் அரசாங்கம் ஆகும். இது உங்களின் அரசாங்க லட்சினை ஆகும். வேறு எவருமே இந்த அரசாங்க லட்சணை பற்றி அறிய மாட்டார்கள். என்ன அது லட்சணை? என்னது? நீங்கள் விநாச காலத்தின் அன்பு நிறைந்த புத்தியை கொண்டுள்ளீர்கள் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். நாங்கள் தந்தையை அதிக அளவு நினைவு செய்கிறோம். தந்தையை நினைவு செய்வதால் நாங்கள் எப்படி நினைவு செய்கிறீங்கன்னு தெரியும். நாங்கள் அன்பு கண்ணீர் சிந்துகிறோம். பாபா, நீங்கள் அரைக்கல்பத்திற்கு எங்கள் துன்பம் முழுவதும் நீக்குகின்றீர்கள். வேறெந்த குருமார், நண்பர்கள், உறவினர்கள் போன்றோரையும் நினைவு செய்ய வேண்டிய தேவையில்லை. ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். எந்த நேரத்தில் நினைவு செய்யணும்? அதிகாலை நேரம் மிகவும் சிறந்தது. பாபா, இது உங்களின் மகா அற்புதமாகும். நீங்கள் ஒவ்வொரு 5000 வருடங்களும் எங்களை விழித்தெழ செய்கின்றீர்கள். மனிதர்கள் அனைவரும் அசுரத்தனமான கும்பகரண உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்றனர். அதாவது அவர்கள் அறியாமை என்ற இருளில் உள்ளனர். இது பாரதத்தின் புராதன யோகம் என்பது நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். அவர்கள் என்ன கற்பிக்கின்றாங்க? ஹத்த யோகம் போன்ற ஏனைய அனைத்தும் சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கான வெறும் அபியாசமே ஆகும். நீங்கள் இப்பொழுது உங்கள் புத்தியில் முழு ஞானத்தையும் கொண்டுள்ளீர்கள். எனவே நீங்கள் சந்தோஷமாக உள்ளீர்கள்.
நீங்கள் இங்க வந்து பாபா உங்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுகின்றார் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். சிலர் புத்துணர்ச்சி அடைகின்றனர். ஆனால் என்ன நடக்குது? அவர்கள் வெளியில் சென்றதுமே அந்த போதை முடிவடைந்து விடுகின்றது. அது வரிசை கிரமமா பாபா விளங்கப்படுத்துகிறார். என்ன விளங்கப்படுத்துகிறார்? இது தூய்மையற்ற உலகமாகும். மக்கள் கூவி அழைக்கின்றார்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். ஆனால் அவர்கள் தங்களை தூய்மையற்றவர்களாக கருதுவதில்லை. அதனாலேயே அவர்கள் தங்கள் பாவங்களை கழுவுவதற்காக செல்கின்றனர். எவ்வாறாயினும் பாவங்களை சேர்ப்பது எது? சரீரம் அல்ல. தந்தை வந்து உங்களை தூய்மையாக்கி கூறுகிறார். என்ன கூறுகிறார்? சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் இப்பொழுது இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். பாரதம் சொர்க்கமாக இருந்தது, அது இப்பொழுது நரகமாகி விட்டது. குழந்தையாகி நீங்கள் இப்பொழுது சங்கமிகத்தில் இருக்கின்றீர்கள். ஒருவர் விகாரத்தினுள் வீழும் பொழுது அவர் தோல்வி அடைகின்றார். எனவே அது அவர் நரகத்தினுள் வீழ்ந்து விட்டதை போன்றாகும். அவர் 5வது மாடியிலிருந்து வீழ்ந்து பின்னர் 100 மடங்கு தண்டனை அனுபவித்ததாக வேண்டும். எனவே தந்தை விளங்கப்படுத்துகிறார். என்ன விளங்கப்படுத்துகிறார்? பாரதம் மிக மேன்மையாக இருந்தது, அது இப்பொழுது மிகவும் சீரழிந்ததாகி விட்டது. நீங்க இப்பொழுது மிகவும் விவேகமானவர்களாகுகின்றீர்கள். மனிதர்கள் மிகவும் விவேகமானவர்கள், விவேகமற்றவர்கள். பாபா இங்கு உங்களை மிகவும் போதையடை செய்கின்றார். ஆனால் நீங்கள் என்ன நடக்குது? வெளியில் சென்றதுமே அந்த போதை குறைவடைந்து சந்தோஷமும் பறந்து சென்று விடுகிறது. ஒரு மாணவன் கடினமான பரீட்சையில் சித்தி எய்தும் போது அவரது போதை குறைவடைகின்றதா? அவர் கற்று சித்தி எய்தி உயர்ந்த நிலைக்கு அடைகின்றார். தற்போதைய உலகில் நிலையை பாருங்கள். அதிமேலான தந்தை வந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஆனா அவர் யாரு? அசரீரியானவர். ஆத்மாக்களாக நீங்களும் அசரீரியானவர்கள். நீங்கள் உங்கள் பாகல் நடிப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றீர்கள். தந்தை மாத்திரம் வந்து நாடகத்தின் ரகசியங்களை விளங்கப்படுத்துகிறார். இந்த உலக சக்கரமானது நாடகம் என்றும் அழைக்கப்படுகிறது. அந்நாட்களில் ஒருவர் நோய்வாய்ப்படும் பொழுது அவரை நீக்கிவிட முடியும். அந்நாடகத்தில் ஒருவர் நோய்வாய்ப்படும் பொழுது அவரை நீக்கிவிட முடியும். இது இங்க நீக்க முடியுமா? அது கேட்டா நோய்வாய்ப்பட்ட என்ன சொல்லுவாங்க? இதுவும் இந்த டிராமால ஃபிக்ஸா இருக்குது, நீ நோயாகிறதும் அப்படித்தானே சொல்லும். இது எல்லையற்ற நாடகமாகும். இது குழந்தைகளாகி உங்களின் புத்தியில் மிகச்சரியான முறையில் உள்ளது. நீங்கள் உங்கள் பாகங்களை நடிப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். நாங்கள் யாரு? எல்லையற்ற நடிகர்கள். நாங்கள் சரீரங்களை ஏற்று பாகங்களை நடிக்கிறோம். பாபா வந்து விட்டார். இவை அனைத்தும் உங்களின் புத்தியில் இருக்க வேண்டும். எல்லையற்ற நாடம் உங்களின் புத்தியில் இருக்க வேண்டும். நீங்கள் எல்லையற்ற உலக ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். எனவே நீங்கள் அதற்கேற்ப முயற்சியும் செய்ய வேண்டும். நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வசிக்கலாம், ஆனால் நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். வெளிநாடுகளில் பலர் முதிய வயதில் தங்களை பராமரிப்பதற்கு ஒருவர் தேவை என்பதால் சகவாசத்திற்காக திருமணம் செய்கின்றார்கள், கம்பெனியன்ஷிப். பின்னர் அவர்கள் உயிர் எழுதி வைக்கிறார்கள். அவர்கள் தங்களின் சகபடியாக சிலவற்றையும் புண்ணியத்திற்காக, சகபாடிக்காக சிலவற்றையும் புண்ணியத்திற்காக சிலவற்றையும் விட்டு செல்கின்றார்கள். அதில் விகாரம் என்ற கேள்விக்கே இடமில்லை. ஒரு காதலியும் அன்புக்கினியவரும் விகாரத்திற்காக ஒருவருக்கொருவர் அர்ப்பணிப்பதில்லை. அவர்கள் பௌதிகமான அன்பை கொண்டுள்ளனர். நீங்கள் ஆன்மீக காதலிகள். நீங்கள் ஒரே ஒரு அன்புக்கினியவரையே நினைவு செய்கின்றீர்கள். காதலிகளான உங்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு அன்புக்கினியவரே உள்ளார். நீங்கள் அனைவரும் அவரையே நினைவு செய்கின்றீர்கள். அவர் மிக எப்பேற்பட்டவர்? அவரு மிக அழகானவர்.
அந்த ஆத்மா அழகானவர், அவர் என்றென்றும் அழகானவர். நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறீங்க? அவலட்சணமாகி விட்டீர்கள். அவர் உங்களை அவலட்சமானவர்களிலிருந்து அழகானவர்கள் ஆக்குகின்றார். தந்தை உங்களை அழகானவர்களாக மாற்றுகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இங்கு பலர் எத்தகைய எண்ணங்களுடன் அமர்ந்திருக்கிறார்கள் என்பது எவருக்கும் தெரியாது. ஒரு பாடசாலையிலும் அவ்வாறே ஆகும். அங்கு அமர்ந்திருக்கும் பொழுது புத்தியானது திரைப்படங்களை நோக்கியும் நண்பர்கள் அல்லது வேறு திசைகளை நோக்கியும் திசை திருப்பப்படுகிறது. ஆன்மீக ஒன்று கூடலும் அவ்வாறே ஆகும், இங்கும் அவ்வாறே ஆகும். அது அவர்களின் புத்திகளில் பதிவதில்லை. எனவே அவர்கள் அந்த போதியை அனுபவம் செய்யாததுடன் தாங்களும் கிரகிக்கவோ மற்றவர்களும் கிரகிக்க தூண்டவோ முடியாத நிலையில் உள்ளனர். பல புத்திரிகள் தங்களுக்கு சேவையில் ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றனர். ஆனால் அவர்களுக்கு சிறு குழந்தைகளும் உள்ளனர். பாபா கூறுகிறார், அப்பேற்பட்டவங்களுக்கு என்ன சொல்லுவார்? குழந்தைகளை பராமரிப்பதற்காக ஒரு பணிப்பெண்ணை நியமியுங்கள். உங்களால் பலருக்கும் நன்மை பயக்க முடியும். நேற்று யாரோ புது கிளாஸ்ல கேட்டாங்க, எப்படி சேவை பண்றது? நீங்கள் திறமைசாலியாக இருந்தால் உங்களை ஏன் ஆன்மீக சேவையில் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது? உங்களின் 5 அல்லது 6 குழந்தைகளையும் பராமரிப்பதற்காக ஒரு பணிப்பெண்ணை நியமிங்கள். பாபா எந்த உலகத்தில் இருக்கிறார்? பழைய பாபால நம்ம பாபா இங்க ஒன்ன வச்சு சமாளிக்கிறது போதும் போதும் இருக்கிறாங்க. இப்பொழுது தாய்மாரின் முறையாகும். நீங்கள் பெருமளவு போதையை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் முன்னிலையில் சென்றால் உங்கள் கணவர் தனது மனைவி முன்னேறி சென்று சந்நியாசியையும் கூட தோற்கடித்து விட்டால் என நினைப்பார். அவர் மேபி சன்னியாசிகிட்ட போவார். அப்ப அவர் நினைப்பாரு, சன்னியாசிகளையும் தோற்கடித்து விட்டார். தாய்மார்களாகி நீங்கள் லௌகிக்கத்தினதும் பரலோகத்தினும் பெயரை போற்ற செய்வீர்கள். பிரம்மா பாபாவும் சரி, சிவபாபாவை போற்ற செய்வீர்கள். அச்சா, இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றோம். Good morning. वाणी बच्चों की நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணிக்கான சாராம்சம் என்னவாக இருக்கும்? உங்கள் புத்தியிலிருந்து அனைத்தையும் அகற்றிவிடுங்கள். உங்கள் நேரத்தை வீணாக்குகின்ற எதனையும் செவிமடுக்கவோ அல்லதோ பேசவோ தேவையில்லை. இரண்டாவது, கற்கும் நேரத்தில் உங்களின் புத்தி ஒரே ஒரு தந்தையுடனான யோகத்தில் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். புத்தி எங்கும் அலைப்பாயக்கூடாது. ஆசிரியரான தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற போதையை பேணுங்கள். ஆசீர்வாதம். ஏனைய ஆத்மாக்கள் அனைவருக்கும் மேலான மகத்துவத்தையும்
மேன்மையும் கொண்ட உலக மக்களால் பூஜிக்கப்படுபவர்கள் என்ற புகழுக்குரியவர்களாகி நீங்கள் உங்கள் சொந்த மகத்துவத்தை அறிந்திருப்பவர்கள் ஆகுவீர்களாக. ஏனைய ஆத்மாக்கள் அனைவருக்கும் மேலான மகத்துவத்தையும் மேன்மையையும் கொண்ட உலக மக்களால் பூஜிக்கப்படுபவர்கள் என்ற புகழுக்குரியவராகி நீங்கள் உங்கள் சொந்த மகத்துவத்தை அறிந்திருப்பவர்கள் ஆகுவீர்களாக. தற்காலத்தில் பிராமண குழந்தையாகி நீங்கள் அனைவரும் ஏனைய உலக ஆத்மாக்கள் அனைவரையும் விட மேன்மையானவர்கள். எதிர்காலத்தில் உலக மக்களால் நீங்கள் பூஜிக்கப்படுவீர்கள். நீங்கள் அனைவரும் வரிசைக்கிரமமாக இருந்தாலும் இறுதி இலக்க மணியாக இருப்பவரும் உலக மக்களின் முன்னால் யாரு? மகத்துவமானவரே. இப்பொழுது இறுதி இலக்க மணியை பக்தர்கள் தமது கண்களில் ஒற்றிக்கொள்கின்றார்கள். ஏனெனில் குழந்தையாகி நீங்கள் அனைவரும் பாப்தாதாவின் யாரு? கண்களின் நட்சத்திரங்களும் ஒளி வீசும் ரத்தினங்களும் ஆவீர்கள். தன்னை தந்தையின் குழந்தை என கருதி அந்த நம்பிக்கை கொண்டிருப்பவர்களும் தமது மனதால் தந்தையின் நேரடி குழந்தைகள் ஆகுபவர்களும் உண்மையான இதயத்தை கொண்டிருப்பவர்களும் ஒரு ஆசீர்வாதத்தை அல்லது மகத்துவமானவர்களும் பூஜைக்கு தகுதி வாய்ந்தவர்களும் என்ற அதிர்ஷ்ட லாப சீட்டை பெறுகிறார்கள். ஸ்லோகம். சதா அனைத்து பொக்கிஷங்களாலும் உங்கள் ஸ்திதியை நிறைத்திருக்கும் பொழுது நீங்கள் திருப்தியாக இருப்பீர்கள். அப்பொழுது சூழ்நிலைகள் மாற்றமடையும். சதா அனைத்து பொக்கிஷங்களாலும் உங்கள் ஸ்திதியை நிறைத்திருக்கும் பொழுது நீங்கள் திருப்தியாக இருப்பீர்கள். அப்பொழுது சூழ்நிலைகள் மாற்றமடையும். நமக்குள்ள அன்பு, அமைதி, சந்தோஷம் நிறைஞ்சிருக்குதுன்னா திருப்தியா இருப்பீங்க. அப்போ நீங்க எதுவுமே மற்றவங்கிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டீங்க, கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அவைக்தசம். சரீரமற்ற ஸ்திதியின் பயிற்சியை அதிகரியுங்கள். அசரீ மற்றும் விதேகி. திடீரென பாப்தாதா உங்கள் சரீரம் என்ற வீட்டிலிருந்து வெளியேறுங்கள் என்றும் சரீர உணர்வு என்ற ஸ்திதியை துறந்து ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள் என்றும் இவ்வுலகில் இருந்த அப்பால் உங்கள் இனிய வீட்டுக்கு செல்லுங்கள் என்றும் உங்களுக்கு வழிகாட்டல் வழங்கினால் உங்களால் அங்கே செல்ல முடியுமா? நீங்கள் போராட்ட களத்தில் போராடுவதில் உங்கள் நேரத்தை செலவழிப்பீர்களா? சரீரமற்றவர் ஆகும் பொழுது உங்கள் நேரம் போராடுவதில் கழிந்தால் இறுதித்தாளின் போது நீங்கள் எவ்வகையான மதிப்பெண்ணை பெறுவீர்கள்? எப்பிரிவினுக்குள் செல்வீர்கள்? சொர்க்கத்துல ஒரு சீட்டு காலியா இருக்குதுன்னு ஒரு நாடகம் போட்டாங்க, தெரியுமா? அந்த நாடகத்துல கடவுள் வந்து கேட்பாரு, வா போலாம், சொர்க்கத்துல ஒரு சீட்டு காலியா இருக்குதுன்னா. அவரு பல ரீசன் சொல்லுவாரு. பொண்ணு கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து பார்த்தா பேர குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் கொள்ளு பேர பிறந்த பிறகு வரேன்னு சொல்லி இப்படியே அவரு போக மாட்டார் அப்படின்னு ஒரு நாடகம் போட்டாங்க மதுபன்ல. அந்த மாதிரி பாபா கேட்கிறாரு, இப்போ உங்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது, வாங்க அப்படின்னா ஒரு செகண்ட்ல நீங்க வந்துடுவீங்களா? இல்ல
இந்த மாதிரி நிறைய இந்த பக்கம் உங்களுக்கு போராட்டம் இருக்குமா? அப்படி இருந்தா அப்போ இறுதித்தாள் எப்படி பாஸ் பண்ணுவீங்க? எந்த மாதிரி மதிப்பெண்ணை பெறுவீங்க? எந்த இதில் போவீங்க? சத்தியுகத்தில் போட முடியுமா? திரேதாயுகத்தில் போவீங்களா? எதில் போவீங்க? இல்லையா? அதுலயே என்ன இருக்கு? போராடுன்றதுன்னா என்ன அர்த்தம்? வில்லும் அம்பு தான். அதனால பாபா கேட்குறாரு, நீங்க எந்த பிரிவில் போக போறீங்க? ஒரு நிமிஷம் அவருக்கு அதுக்கு தான் என்ன பயிற்சி சொல்றாரு பாபா நமக்கு? ஆ? அந்த 5 சொரூபம் பத்தி சொல்றாருல்ல. அதான் அந்த சொரூபத்துல நீங்க எந்த நேரத்துல எங்க நிக்கணுமோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்? அவ்வளவு நேரம் நீங்க அந்த ஸ்திரமா அங்க இருக்க முடியுதா அப்படின்னு கேட்கிறாரு தான் நீ. அப்போ இப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? அதை வந்து நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? கூப்பிட்ட உடனே நம்ம இருக்குன்னு இது வந்து அதோடைய பயிற்சிக்கான ஒரு இல்லையா நமக்கு பயிற்சி பண்ண வேண்டிய விஷயம். அதனால பாபா சொல்றார், நீங்க செக் பண்ணுங்க, இப்படி போக முடியுதா இல்லை டெஸ்ட் பேப்பர்ல பாச முடியுதா? ஒரு செகண்டோடைய டெஸ்ட் பேப்பர் தானே சொல்றாரு. இன்னைக்கு ஜெயந்தி பென் இல்லையா போயிட்டு வந்திருக்காங்க. திரும்பி அவங்க இன்னைக்கு கிளம்பிடுவாங்க. நம்ம 7:20-25க்கு கம்பைன்டு கிளாஸ் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம அப்புறம் அங்கே வந்து நம்ம போகலாம். பாபா இன்னைக்கு எல்லாம் தூக்கு மேடையில் இருக்கிறீங்களா? அது அந்த காலத்துல பாபா என்ன பண்ணுவாரா தெரியுமா? எல்லாருக்கும் சிஸ்டர்ஸ்க்கு குடுமியை என்ன பண்ணுவாராமா? கட்டிடுவாராம் மேல. இப்போ யோகா பண்ணும்போது உட்காரும்போது என்ன பண்ணக்கூடாது? பாபாவை நினைச்சிட்டே இருக்கணும். யாராவதுக்கு அப்படியே ராஜயோகம் பண்றதுக்கு கூட நித்திரை யோகம் போகணும்னு வச்சுக்கோங்க, கழுத்து என்ன ஆகும்? இப்படியே கீழே போகும். கீழே போடணும், டக்குன்னு குடுமி இழுக்கும்ல. அப்ப திரும்பியும் அந்த மாதிரி தான் இங்கெல்லாம் கட்டி வைக்கணும். நிறைய பேர் அப்படி ஆயிடுறாங்க. வீட்டில் என்ன பண்றீங்கன்னு தெரியாது, கட்டி அட்லீஸ்ட் கட்டி வைங்க இல்லையா? பர்மனண்டா ஒன்று மாட்டி விட்டுட்டீங்கன்னா நேராக உட்காந்து கேட்க முடியும், அலர்ட்டா இருந்து கேட்க முடியும் இல்லையா? அதனால பாபா சொல்றாரு, நினைவு என்பது தூக்கு மேடை. இந்த தூக்கு மேடை என்ன பண்ணும்? உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா? பாபா சொல்றாரு, நினைவு என்பது நமக்கு என்னத்தை கொடுக்குது? சந்தோஷம் கொடுக்குது இந்த தூக்குமடி. அந்த தூக்குமடி நமக்கு வருத்தத்தை கொடுக்கும் இல்லையா? உடம்புன்றத ஒரு கற்பனைன்னு தான் சொல்லணும். அப்படிதானே? நம்ம உடம்பு கிடையாது. அதனால நம்ம உடம்பா தான் நினைக்கிறாங்க உலகத்தில் இருக்கிறாங்க. அப்ப அதே தவறு தான் இல்லையா? அதனால பாபா சொல்றாரு, உடல் வந்து உண்மை கிடையாது இல்லையா? ஏன்னா அந்த முக்கியமா 5000 வருடங்கள் குறிப்பிட்ட ஆளுங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க இல்லையா? எல்லாரும் வர முடியாது. இந்த டிராமா ரிப்பீட் ஆகுது, ஒவ்வொருத்தரும் நடிகர்ன்றதெல்லாம் என்ன கிடையாது உங்களுக்கு. அது எப்படி கரெக்டா 84 பிரிவுன்றீங்க இல்லையா? அப்படின்றதெல்லாம் அவங்க உங்களுடைய கற்பனை. வாழ்க்கை ஈடுபட்டுன்னு சொல்றோம். வாழ்க்கை ஓடுதுன்னா அந்த சக்கரம் சொல்லணும். முதல் சக்கரம் உண்டாது நாடு அதை பண்ணணும். எப்படி ஓடுது சக்கரம்? வாழ்க்கை சக்கரம்னு சொல்லுவாங்க சில பேர். வாழ்க்கை சக்கரத்துல மனுஷன் இல்லையா? வாழ்க்கை என்ற பயணம்ன்றாங்க இல்லையா?
வாழ்க்கை சக்கரம், வாழ்க்கை பயணம் இல்லையா? வாழ்க்கை படகு. ஆமா. அதான் ஒரு பாயிண்ட் நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். திரும்பி அந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது ஒரு சக்கரம் முடிவடி தான் சொல்லுது. நீ எது ஆரம்பம் முடியும்னு சொல்ல முடியாது. ஆனா அது எப்படி நம்ம அது சத்தியுகத்தை ஆரம்பமா எடுக்கலாம்னா, பாபா தான் சொல்றாரு, ஒரு பொருள் என்னைக்குமே பழசுல இருந்து புதுசாகுன்னு சொல்ல முடியாது. புதுசுல இருந்தா பழசாகுது. அப்ப அதை வச்சு என்ன சொல்லலாம்? சத்தியுகத்தை ஒரு ஆரம்பம்னு சொல்லலாம். எந்த எதுவுமே வந்து தூய்மையற்றதுன்னு சொல்ல முடியாது. ஒண்ணு தூய்மையானது தான் அது ஒரிஜினாலிட்டி. அது தூய்மையற்றது. ஒரு பில்டிங்னால பழைய பில்டிங்னு கிடையாது. நீ கட்டி தானே ஆகணும். ஒரு பில்டிங்னு சொல்லிட்டாலே, ஒரு வீடுனாலே, வீடே இல்லாதவங்க பழைய வீடுன்னு எப்படி சொல்லுவீங்க? அப்போ அந்த வீடை கட்டணும். அப்ப கட்டும்போது புதுசு தானே சொல்ல முடியும். அப்ப அதை தான் சொல்றாரு பாபா. சத்தியுகம் என்பது என்னது? அதான் ஆரம்பம் அப்படிங்கிறார். சொல் பியூர் தான் ஆரம்பம். அவர் யாரம்மா? ரொம்ப பியூட்டிஃபுல்லான காதலன் அவர். ரொம்ப அழகானவர். அவரை ரசிச்சுட்டே இருக்கலாம். அவ்வளவு அழகு. என்னைக்குமே அழகு குறையவே குறையாது. உலகத்தில் இருக்கிற அழகெல்லாம் குறைஞ்சு போகும். ஆக்சிடென்ட்ல குறைஞ்சு போகும், வயசானா குறைஞ்சு போகும், வியாதி வந்தா குறைஞ்சு போகும் இல்லையா? இந்த அழகு குறையாதது. இந்த அழகை பார்க்காம தான் என்ன பண்றாங்க? வெளியில இருக்கிறது அட்ராக்ஷன் ஆகி, எப்படி ஒரு கடைக்கு போய் ஃபர்னிச்சர் வாங்கிட்டு வரோம், பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், ரொம்ப டிசைனா இருக்கும். வீட்டில் வந்து வாங்கி வச்சா உட்கார்ந்தா உட்காரவே முடியாது. ஒரு கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுள் இருக்கு. அட என்னடா! நிறைய பார்த்துருக்கீங்களா? கார் அப்படிதான் இருக்கும். சிலதெல்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கு இருக்கு. அது உட்கார்ந்தா உள்ளுக்குள்ள கம்ஃபர்ட்டே இருக்காது. இப்போ பாபா சொல்றாரு இல்லையா? உண்மையான அழகு என்பது என்ன? ஆத்மாவுடைய அழகு இல்லையா?